ஓம் நமோ வெங்கடேஷாய. ஓம் நமக் சிவாய. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் காலையில் நடக்கிற திருப்பள்ளி எழுச்சியும் நைட்டு நடக்கிற பள்ளியறை பூஜையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோயில் நடை திறந்திருக்கும் நேரம்னா காலையில் 4:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும், அகெயின் மத்தியானம் 3:30 மணிலேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும். இதில் காலையில் 6 to 7:30, 10 to 11:30, சாயந்தரம் 4:30 to 5:30, 7:30 to 8:30 திரை போடும் நேரம்னு தர்ஷன் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்போவுமே க்ரௌடடாக இருக்கக்கூடிய ஒரு கோயில். ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கிறப்போ நம்ம தரிசனம் செய்யணும். மீனாட்சியை அதிக நேரம் பார்க்கணும்னா ஒன்று காலையில் 4:30 மணிக்கெலாம் நம்ம போயிடணும், இல்லைன்னா நைட்டு 8:30 மணிக்கு மேலே போகணும். கோயில் தேவஸ்தானத்தோட ரூம்ஸ் இருக்குது. மதுரை ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, அண்டு கோயில்கிட்டேயும் இருக்குது. நீங்கள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னா, குளிக்கிறதுக்கு மட்டும் போதும் அப்படின்னா மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேயே 100 ரூபாய்க்கு இந்த ஏசி லாஞ்ச் இருக்குது. நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே வந்து நம்ம ரெஃப்ரெஷ் மட்டும் வேணும்னா கூட செய்துக்கலாம். கோயில் உள்ள மொபைல், சார்ஜர், பவர் பேங்க் இதெல்லாம் அனுமதி கிடையாது. டெபாசிட் கவுண்டர் இருக்கு, அங்கேயே நம்ம பேகும் கொடுத்துக்கலாம், இப்போ சொன்ன அந்த திங்ஸும் கொடுத்துக்கலாம். கோயில் உள்ள மொபைல்லாம் அலோடு கிடையாதுங்கிறதுனால நான் சும்மா வெளியில் வீடியோ எடுத்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். அபிஷேகம் டிக்கெட் இந்த கோயிலில் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா ஹெச்ஆர்சிஇ போர்ட்டல்லையோ இல்லை திருக்கோயில் ஆப்லேயோ புக் செய்துக்கலாம். 1300 ரூபா, 5 பேர் நம்ம போகலாம். சொக்கநாதரோட அபிஷேகத்தை உட்காந்து பார்க்கலாம். மீனாட்சி அம்மனோட அபிஷேகம் யாரும் பார்க்க முடியாது, திரை போட்டு தான் உள்ள அபிஷேகமே செய்கிறாங்க. சுவாமி அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்பால ஒரு விஐபி லாஞ்ச் மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீ தரிசனத்துக்கு முன்னாடி. அங்கேருந்து தரிசனம் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம். மற்ற சன்னதிகளுக்கு கூட அபிஷேகம் செய்கிறது ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம திருப்பள்ளி எழுச்சி பற்றியும் பள்ளியறை பூஜை பற்றியும் பார்க்கலாம். திருப்பள்ளி எழுச்சி காலையில் 5:15 to 5:30 செய்வாங்க. நம்ம சேனல் மூலமாக ஃப்ரெண்ட் அவங்க திருமலையில் நிறைய டைம்ஸ் பார்த்துருக்கேன். கோயில்கிட்டேயே அவங்க கடை வச்சுருக்காங்க, வீடும் இருக்குது. அவங்க தான் அழைச்சிட்டு போனாங்க என்ன. ஸோ ஒரு சன்னதிக்குமே எப்படி ஷார்ட்கட்டில் போகலான்னு சொல்லிட்டு காலையில் நடக்கிற அந்த ஆரத்திக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக அழைச்சிட்டு போனாங்க. நீங்கள் போகிறீங்கன்னா காலையில் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் லக்கேஜ் கொடுத்துட்டு க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 6 மணிக்கு மேலே தான் கட்டண தரிசனம். ஸோ 4:30 மணிக்கெல்லாம் நீங்கள் கோயில் உள்ளே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரீச் ஆகிறப்போ 4:45 ஆகிடுச்சு. காலையில் 4:30 மணிக்கு ஒரு பூஜை இருக்குது அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் 4:30 மணிக்கெல்லாம் ஃப்ரீ க்யூவில் ஜாயின் பண்ணி கோயில் உள்ளே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. திருப்பள்ளி எழுச்சி நம்ம பார்க்குறதுக்கு பிரகாரத்தில் இருந்தாலே பார்க்கலாம். பள்ளியறை பூஜையில் சுவாமி சன்னதிலேருந்து சொக்கநாதர் அழைச்சிட்டு வந்து அம்பாள் சன்னதியில் பள்ளி அறை இருக்குது, வெள்ளி கதவுகளால் செய்து ஒரு அறை இருக்குது. அங்கே அம்பாளோட உட்கார பண்ணுறாங்க சொக்கநாதரை. காலையில் திருப்பள்ளி எழுச்சியப்போ பள்ளியறை பூஜை செய்து சொக்கநாதரை கையில் அழைச்சிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு வந்து மீனாட்சி அம்மனோட தந்தை அவர் சன்னதி போல இருக்குங்க, ஒரு தீபாரத்தி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பல்லக்கில் வச்சிடுறாங்க, உட்கார பண்ணிடுறாங்க சொக்கநாதரை. கொடிமரத்துக்கிட்ட ஒரு தீபாரத்தி காமிக்கிறாங்க. அடுத்து சுவாமி சன்னதிக்கிட்ட ஒரு தீபாரத்தி காமிக்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் தூரம் வரைக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறமா உள்ளே ஃபஸ்ட்டு நம்ம போயிடணும், ஏன்னா அவங்க ஈஸியாக உள்ளே வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டில் நாங்கள் உள்ளே போயிட்டோம். வெள்ளி அம்பலத்துக்கு கிட்ட பார்த்திங்கன்னா நடுவில் உள்ளூர்காரங்களாம் கீழே உட்காந்துருப்பாங்க. சுவாமி ஆரத்தி காலையில் 6 மணிக்கு சொக்கநாதருக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த நடுவில் வெள்ளியம்பல சன்னதிக்கிட்ட ஒரு கியூ மாதிரி இருக்கும், அங்கே லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அங்கேயே நம்ம உட்காந்துட்டோம்னா கிளியராக அந்த ஆரத்தி பார்க்கலாம். மூலவர் சொக்கநாதர் தீபாரத்தி முடித்ததுக்கப்புறம் வெள்ளி அம்பலத்துக்கு வந்து நடராஜருக்கு தீபாரத்தி காமிப்பாங்க. மற்ற கோயில்கள் மாதிரி இல்லாமல் இங்கே நடராஜர் வலது காலை தூக்கின மாதிரி நடனமாடுற கோலத்தில் இருப்பார். அது ரொம்ப விசேஷம். அந்த சன்னதியே அந்த வெள்ளினால் செய்திருப்பாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். கரெக்டாக அவர் லோக்கல் பீப்புளுங்கிறதுனால அந்த இடத்துல இங்கே நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல நாங்கள் நின்னோம். அதனால் கிளியராக சுவாமி தீபாரதனையும் சரி வெள்ளியம்பல தீபாரதனையும் சரி பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதை பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் மற்ற சன்னதிக்கெல்லாம் தீபாரத்தி காமிக்கிறாங்க. பால் எடுத்துகிட்டு போய் வச்சு பூஜை பண்ணி ஒரு சன்னதிலையும் தீபாரத்தி காமிச்சிட்டு 4வர் சன்னதியில் வந்து அந்த பாலை பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. அது ஞானப்பாலம், அதுலேயும் கூட்டிகிட்டு போய் அந்த பால் அதுவும் வாங்கி கொடுத்தாங்க. திருப்பள்ளி எழுச்சின்னா 5:15 மணி போல் நம்ம அம்பாள் சன்னதியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா பள்ளியறை ஓப்பன் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சுவாமியை கையில் அழைச்சிட்டு போகிறது,
தீபாரத்தி அங்கங்கே காமிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். காலையில் சுவாமி ஆரத்தி, வெள்ளியம்பல ஆரத்தி முடித்து பிரகாரமெல்லாம் சுற்றி அந்த ஞானப்பால் வாங்கிட்டு அம்பாவை பார்க்க போகிறப்போ மீனாட்சி அம்மனை ஒரு 5 மினிட்ஸ் போல் பார்த்தோம். வெள்ளை சாரி கட்டியிருந்தாங்க, வெள்ளை வஸ்திரம், அலங்காரமெல்லாம் கிடையாது. மல்லிப்பூ கிரீடத்தில் சாத்தியிருந்தாங்க. ரொம்ப அலங்காரம் இல்லாததுனால அந்த தங்க கிளியாக இருக்கட்டும், வைர மூக்குத்தியாக இருக்கட்டும், அப்படி ஜொலிக்குது பார்க்குறதுக்கு. 2 தடவை போனதுனால ஓரளவுக்கு திருப்தியாக நின்று அம்பாவை பார்த்தோம். இந்த அளவுக்கு தான் காலையில் பார்க்க முடியும். ஆனால் பள்ளி அறை பூஜை நைட்டு செய்கிறாங்கல்ல, நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கூட அம்பாவை நீங்கள் பார்க்கலாம். கூட்டமே இருக்காது. 8:30 மணி போல் நைட்டு உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். பொது தரிசனம் கூட்டத்தை பொறுத்து சில டைம் 9 மணி வரைக்கும் போகுது. அதுக்கப்புறமா க்ரௌடெல்லாம் கிளியர் பண்ணி முடிச்சுட்டு 9 மணிக்கு போல் பள்ளியறை பூஜைக்கு ரெடி ஆகிறாங்க. மீனாட்சி அம்மன் சன்னதியில் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடித்து தீபாரத்திக்கு ரெடி பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக 2 டேஸ்க்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு பள்ளியறை பூஜை அட்டன் பண்ணாங்க. நான் பள்ளியறை பூஜை பார்த்துல அவங்க சொல்ல இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். அம்பாள் சன்னதியில் நிற்கிறப்போ ஒரு 15-20 நிமிஷம் யாருமே இல்லையா. அம்பாளோடு நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அப்படியே ஒரு பக்கத்தில் ஒரு கோயில் இருந்தால் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது. ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ க்ரௌடாக இருக்கிற கோயிலில் சிவனடியார்கள், சிவாச்சாரியார்கள்லாம் இல்லையாம். ஒரு 15 மினிட்ஸ் போல் அப்படியே யாருமே இல்லாமல் இருந்ததுனால ரொம்ப நல்லா நாங்கள் தரிசனம் பண்ணோம் அம்பாளை அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆரத்தி காமிக்கிறாங்க. அம்பாளுக்கு திரை போட்டுடுறாங்க. மீனாட்சி அம்மனுக்கு அகெயின் அந்த பேரிகேட்லாம் கிளியர் பண்ணிவிட்டு பள்ளியறை பூஜைனா அந்த வெள்ளி கதவுகளால் செய்யப்பட்ட ஒரு பள்ளியறை இருக்கும் அம்பாள் சன்னதியிலேயே ரைட் சைடில். அது ஓப்பன் பண்ணி லேடிஸ் ஒரு சைடு, ஜென்ஸ் ஒரு சைடு இருந்து சொக்கநாதரை அழைச்சிட்டு வராங்க சுவாமி சன்னதியிலேருந்து. அங்கே வச்சு பூஜை பண்ணுறாங்க. இதெல்லாம் முடித்து தீபாரத்தி முடித்து பால் பிரசாதம் பஞ்சாமிர்தமெல்லாம் கொடுக்குறப்போ 11:15 ஆயிடுச்சு நைட்டு அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் பள்ளியறை பூஜை பார்க்கணும் அப்படின்னா கிட்டக்க ரூம் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நைட்டு முடிச்சுட்டு வர்றப்போ கடையெல்லாம் சாத்தி ஓன்னு இருந்துச்சு, யாருமே ரோட்டில் இல்லை அப்படின்னாங்க. திருப்பள்ளி எழுச்சி பார்க்கணுன்னா நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இடம் இருந்தாலே போதும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு 4:30க்கெலாம் மொபைல்லாம் கொடுத்துட்டு கோயில் உள்ளே இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டிங்கன்னா அம்பாளை ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் தரிசனம் பண்ணலாம். இந்த திருப்பள்ளி எழுச்சி அதையும் பார்க்கலாம். ரொம்ப விசேஷமாக காலையில் 4:30 மணிக்கு ஒரு பூஜை இருக்குது அப்படின்னாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். திருப்பள்ளி எழுச்சி 5:15 மணி போல் பண்ணுறாங்க. அது பிரகாரத்தில் இருந்தால் கூட பார்க்கலாம். இருந்தாலும் அம்பாள் சன்னதியில் இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு போய்க்கணும். அந்த தகுந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா பள்ளி அறை ஓப்பன் பண்ணி நடக்கிற அந்த பூஜையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை விட ரொம்ப நேரம் பார்க்கணுன்னா நைட்டு பள்ளி அறை பூஜையில் தான் முடியும். விபூதி பிரசாதத்தோட ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவசியம் ஒரு தடவை போயிட்டு வா அப்படின்ட்டு. நைட்டு 8:30 மணிக்கு மேலே போனால் கோயிலுள்ளே இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டோம் அப்படின்னா வெளியில் வரத்துக்கு ஒரு 11 மணி ஆகுமா. அலங்காரத்தில் நம்ம பார்க்கணும் மீனாட்சி அப்படின்னா காலையில் 7 மணிக்கு மேலே தான் பார்க்க முடியும். ஏர்லி மார்னிங் போகிறப்போ அவங்க ஒயிட் சாரி அந்த வஸ்திரத்தில் தான் இருக்காங்க. ஆனால் அதுலேயுமே ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த மூக்குத்தி, தங்கக்கிளி, கிரீடமெல்லாம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். கிரீடம் அவங்க மேலே உட்காந்துருக்குறாங்க, அதெல்லாம் சேர்த்து பார்த்தா அலங்காரத்தில் பார்க்கும்போது பெருசாக தெரியுது. ஆனால் அலங்காரம் இல்லாமல் காலையில் பார்க்குறப்போ குட்டியாக ரொம்ப அழகாக இருந்தாங்க. அந்த மூக்குத்தி மேலே அந்த வெள்ளைக்கோழி படுற மாதிரி வச்சுருக்கிறதுனால பளபளக்குது அந்த வைர மூக்குத்தி. டே டைம்லலாம் ரொம்ப நேரம் பார்க்கவே முடியாது. நான் பார்த்ததை விட அவங்க ரொம்ப நேரம் பார்த்ததுனால இன்னும் டீட்டெயிலாக சொன்னாங்க என்னோடய ஃப்ரெண்டு. பள்ளியறை பூஜைக்கு போங்க, அம்பாளை ரொம்ப நேரம் பார்க்கணும் அப்படின்னா மீனாட்சியை கரெக்டாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குமா. அந்த டைமில் யாருமே இருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு க்ரௌடு. அந்த டைமில் நின்று அம்பாளை நம்ம மட்டும் பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டு வரலாம். நாங்கள் தெற்கு கோபுரம் வழியாக உள்ளே போனோம். அவங்க வெஹிக்கலில் கூட்டிகிட்டு போனதுனால அவங்க வண்டியிலேயே திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, ஆனால் டெபாசிட் கவுண்டர் காலையிலே ஓப்பன் பண்ணிடுறாங்க. செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. கும்பாபிஷேகம் செய்ய போகிறாங்க போல இருக்குது. ஸோ ஒர்க் போயிட்டுருக்கு. திருப்பள்ளி எழுச்சி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பூஜை செய்கிறாங்க. அந்த பூஜையை நாங்கள் பார்க்கல, பசுக்கள் அங்கே தான் இருந்தது. ஸோ தொட்டு கும்பிட்டுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீனாட்சி கல்யாணம் ரொம்ப விசேஷமானது, ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிறது.
அதோட புக்கிங்கும் எவ்ரி இயர் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே வரேன், செக் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ரெகுலராக ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். அப்பப்போ தமிழ்நாடு மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்களுக்கு போய் தரிசனம் செய்துட்டும் அந்த இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது, காலையிலேயே இருக்குது. ஒரு 6-6:30 மணிக்கு ரெடி ஆகுது டிஃபன்லாம். நாங்கள் மீனாட்சி பவன் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்டோம். அவங்க தான் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ இந்த தரிசனம் பார்த்ததோட புண்ணியம் அவங்க கூடயே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். விசேஷமான மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் நடக்கிற இந்த ஸ்பெஷல் பூஜாஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.